வணக்கம்க்கா. வணக்கங்க. உங்க பேர் சொல்லுங்க. சித்ராங்க. சித்ரா. சித்ராங்களா? எந்த ஊருக்கா நீங்க? சத்தியமங்கலம். சத்தியமங்கலம். சத்தியமங்கலமா? அங்கிருந்து இங்க வந்திருக்கீங்களா? ஐயர்மலை சத்தியமங்கலம். ஓகே, சந்தோஷம். சரி, இப்போ இங்க எதுக்காக வந்திருக்கீங்கக்கா? 1000 ரூபாய் பணத்துக்காக வந்திருக்காங்க. நீங்க முன்னாடியே அப்ளை பண்ணீங்களா? முன்னாடி 2 டைம் பண்ணியிருந்தாங்க, வரலைங்க. இப்போ இங்கே வந்து முகாம்ல கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக வந்தோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்குமே இது முக்கிய காரணம் வந்து ஸ்டாலின் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. கேட்கலீங்களா? ஸ்டாலின் ஐயாவுக்கு வந்து ரொம்ப நன்றி. இது எல்லாருக்குமே பயன்படும். வயசானவங்க எல்லாருக்குமே இது எப்படி பேசுகிறதுன்னு தெரியல. எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன். எல்லாருக்குமே இது தேவைப்படும். ரொம்ப நன்றி. நீங்க என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்கக்கா? இப்போ இந்த பணம் கிடைக்குது இல்லையா, இது வந்து இல்லத்தரசிகள் வந்து இப்போ வீட்டில் நம்ம வந்து எல்லா வேலையும் வீட்டில் செஞ்சுட்டு இருப்போம். ஆனால் வந்து காசுக்குன்னு செய்கிறோமா? கிடையாது. நம்மளோட கடமையாக நம்ம செய்கிறோம். ஆனால் வந்து வெளியில் ஏதோ ஒரு பொருள் போகுது, நம்ம எதாவது வாங்கணும்னு நினைப்போம். ஆனால் நம்ம கையில் அப்போ காசு இருக்காது. அப்போ வந்து நாம என்னதான் வந்து இப்போ வேலைக்கு போனோம்னா கூட நம்ம கையில் காசு இருக்கும். வீட்டில் அவ்வளோ வேலை பார்ப்போம். வேலைக்கு போகிறவங்களோட கம்பேர் பண்ணும்போது வீட்டில் நிறைய வேலை பார்ப்போம். அப்படிங்கும்போது ஒரு 10 ரூபா கூட கையில் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த 1000 ரூபான்றது எவ்வளோ பெரிய ஒரு உதவியா இருக்கு இல்லையா? கண்டிப்பா. ஸோ அப்போ வந்து அந்த பெண்கள் வந்து என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க? அதை நீங்க உங்களுக்கு தோன்றதை சொல்லுங்க. அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. ஆனால் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க பிள்ளையே சம்பாரிச்சு வந்து எங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் எங்களுக்கு கொடுக்குற மாதிரி தோணுது. உங்க பிள்ளையே வந்து சம்பாதிச்சு கொடுக்குற மாதிரி எங்களுக்கு தோணுது. ரொம்ப சந்தோஷம். இப்போ மாண்புமிகு முதல்வர் வந்து இது வந்து இந்த 1000 ரூபாய் திட்டம் மகளிருக்கு வந்து அவ்வளோ ஒரு உபயோகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா வந்து இப்போ புதுமை பெண் திட்டம் நிறைய திட்டங்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த மகளிர் உரிமை தொகை, அது வந்து உதவித்தொகை கிடையாது. இது வந்து உதவித்தொகையே கிடையாது, உரிமை தொகை, மகளிர் உரிமை தொகை அப்படி சொல்லிதான் நம்ம கொடுக்குறாங்க. ஸோ வந்து ஒரு தாய் வீட்டு சீதனம் மாதிரி, அப்பா வீட்டு சீதனம் மாதிரி நம்மளுக்கு இது கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றாங்க. கொடுக்கறதுக்கு ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றாங்க மகளிருக்கு. வாங்குற உங்களை எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும் இல்லையா?